மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்ஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாரத் தேர்வு 2. இந்த வாரத் தேர்வு 2ல் என்னென்ன தலைப்புலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தானியம், தனிவெட்டி, இயக்கவியல், பற்பொருட்களின் பண்புகள், இந்த 3 தலைப்புகளும் இருக்குது. இதில் நம்ம மேக்ஸை பொறுத்தளவு மேக்ஸ்க்கு நம்ம தனி வீடியோ போட்டுக்கிட்டு வரோம். அதில் மேக்ஸை மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் மேக்ஸை தவிர மித்த ஜிகே கொஸ்டின் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெல்லி சுல்தானியம். வாங்க டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், முகமது பின் துக்ளக் தன் தலைநகரை மாற்றியது. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பம்பாயிலிருந்து டெல்லிக்கு, ஆப்ஷன் பி டெல்லியிலிருந்து பம்பாய்க்கு, ஆப்ஷன் சி டெல்லியிலிருந்து உஜ்ஜாயினிக்கு, ஆப்ஷன் டி டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு. ஓகே, முகமது பின் துக்ளக் தன் தலைநகரை மாற்றியது. இப்போ கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், குதுப் மினரை கட்டத் தொடங்கியவர். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ இடுல்மிஸ், ஆப்ஷன் பி குப்புதீன் ஐபக், ஆப்ஷன் சி ரஷ்யா, ஆப்ஷன் டி பால்பன். ஓகே, குதுப் மினரை கட்டத் தொடங்கியவர். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி குப்புதீன் ஐபக். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிபி 1025 மாமுத் கஜினியால் தாக்கப்பட்ட புகழ்பெற்ற இந்து ஆலயம் இருந்த இடம். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ கஜிராஹோ, ஆப்ஷன் பி சோமநாதபுரம், ஆப்ஷன் சி தில்வாரா, ஆப்ஷன் டி பூரி ஜகந்நாதர். ஓகே, கிபி 1025 மாமுத் கஜினியால் தாக்கப்பட்ட புகழ்பெற்ற இந்து ஆலயம் இருந்த இடம். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி சோமநாதபுரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், குத்புதீன் ஐபக் டேஸின் அடிமை ஆவார். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ மிசூதீன், ஆப்ஷன் பி முகமது கோரி, ஆப்ஷன் சி முகமது கஜினி, ஆப்ஷன் டி குவாசிம் ஷா.
ஓகே. குத்புதீன் ஐபக் டேஸின் அடிமை ஆவார். இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முகமது கோரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், டெல்லி செங்கோட்டையை கட்டியவர். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பாபர், ஆப்ஷன் பி அக்பர், ஆப்ஷன் சி ஜஹாங்கீர், ஆப்ஷன் டி ஷாஜகான். ஓகே, டெல்லி செங்கோட்டையை கட்டியவர். இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஷாஜகான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கால வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், தைமூரின் டெல்லி படையெடுப்பு. செகண்ட் ஒன், குதுப் மினார் கட்டி முடிக்கப்படுதல். தேர்ட் ஒன், ரஷ்ய டெல்லியின் அரியணை ஏறுதல். ஃபோர்த் ஒன், மாலிக் கபூரின் தென்னிந்திய படையெடுப்பு. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4, ஆப்ஷன் பி 2, 3, 4, 1, ஆப்ஷன் சி 3, 1, 4, 2, ஆப்ஷன் டி 4, 3, 2, 1. ஓகே, கால வரிசைப்படுத்துக. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஃபர்ஸ்ட் ஒன், குதுப் மினாரை கட்டி முடிக்கப்படுதல். செகண்ட் ஒன், ரஷ்யா டெல்லியின் அரியணை ஏறுதல். தேர்ட் ஒன், மாலிக் கபூரின் தென்னிந்திய படையெடுப்பு. ஃபோர்த் ஒன், தமூரின் டெல்லியின் படையெடுப்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், முகமது பின் துக்ளக் தன் தலைநகரை டெல்லியில் இருந்து தௌலாபாத்திற்கு கீழ்கண்ட காரணங்களுக்காக மாற்றினார். ஃபர்ஸ்ட் ஒன், டெல்லியிலிருந்து சமத்துவம் இருந்தது, நிர்வாகத்திற்கு ஏற்றதாக இருந்தது. செகண்ட் ஒன், மங்கோலியா படையெடுப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ள. தேர்ட் ஒன், மிகவும் முக்கியம் வாய்ந்த பகுதி. ஃபோர்த் ஒன், தன்னுடைய எல்லையை தென்னிந்தியாவில் விரிவுபடுத்த. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 1, 3 மற்றும் 4 சரி. ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 4 சரி. ஆப்ஷன் சி 1, 2, 3 மற்றும் 4 சரி. ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3 சரி.
ஓகே. முகமது பின் துக்ளக் தன் தலைநகரை டெல்லியிலிருந்து தௌலாபாத்திற்கு கீழ்கண்ட காரணங்களுக்காக மாற்றினார். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3 சரி. ஃபர்ஸ்ட் ஒன், டெல்லியிலிருந்து சமதூரம் இருந்தது, நிர்வாகத்திற்கு ஏற்றதாக இருந்தது. செகண்ட், மங்கோலியா படையெடுப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ள. தேர்ட் ஒன், மிகவும் முக்கியம் வாய்ந்த பகுதி. இவை மூன்றும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றுள் சரியாக பொருத்தப்பட்ட ஜோடி எது? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ கில்லி வம்சம், இப்ராஹிம் லோடி. ஆப்ஷன் பி டெல்லி சுல்தானியம், குத்துதீன் ஐபக். ஆப்ஷன் சி மொகலாய பேரரசு, அக்பர். ஆப்ஷன் டி துக்ளக் வம்சம், புரொசோ துக்ளக். ஓகே. பின் வருவனவற்றுள் சரியாக பொருத்தப்பட்ட ஜோடி எது? இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டெல்லி சுல்தானியம், குத்துதீன் ஐபக். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த இந்திய வம்சாவளியினர் விதவை மறுமணத்திற்கு பட்டாம் என்ற வரியை விதித்தனர்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ முகலாயர்கள். ஆப்ஷன் பி பீஸ்வாக்கள். ஆப்ஷன் சி ஜம்புவராயர்கள். ஆப்ஷன் டி தஞ்சை நாயக்கர்கள். ஓகே. எந்த இந்திய வம்சாவளியினர் விதவை மறுமணத்திற்கு பட்டாம் என்ற வரியை விதித்தனர்? இப்போ இதுக்கு நான் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பீஸ்வாக்கள். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரசா துக்ளக் ஆட்சியில் தலைமை கட்டிடக்கலை வல்லுநராக டேஸ் இருந்தார்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ அப்துல் ஹாக். ஆப்ஷன் பி மலிக் ஷாஹி சனா. ஆப்ஷன் சி ஜம்ஸ் ஐ சிராஜ். ஆப்ஷன் டி ஜார்ஜி இலியாஸ். ஓகே. பெரசா துக்ளக் ஆட்சியின் தலைமை கட்டிடக்கலை வல்லுநராக டேஸ் இருந்தார்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாலிக் ஷாஹி சனா. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த டில்லி சுல்தான் ஜான்பூர் என்ற நகரை உருவாக்கினார்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ இல்துமிஸ். ஆப்ஷன் பி கியாசுதீன் துக்ளக். ஆப்ஷன் சி பிரோயஸ் துக்ளக். ஆப்ஷன் டி முகமது பின் துக்ளக்.
ஓகே, எந்த டில்லி சுல்தான் ஜான்பூர் என்ற நகரை உருவாக்கினார்? இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஃபிரோஸ் துக்ளக். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அகமது ஷா அப்துல் அலி டெல்லியின் முதன்மை ஆட்சியாளர் மற்றும் தனது பிரதிநிதியாக யாரை நியமித்தார்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ அகமது கான் பங்கல்ஸ், ஆப்ஷன் பி முனீர் உத் தௌலா, ஆப்ஷன் சி நஜீப் உத் தௌலா, ஆப்ஷன் டி கமர் உத் தின் கான். ஓகே, அகமது ஷா அப்துல் அலி டெல்லியின் முதன்மை ஆட்சியாளர் மற்றும் தனது பிரதிநிதியாக யாரை நியமித்தார்? இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நஜீப் உத் தௌலா. நெக்ஸ்ட் கொஸ்டின். டெல்லி சுல்தானேட்டின் கடைசி அரசர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் லோடி, ஆப்ஷன் பி சிக்கந்தர் லோடி, ஆப்ஷன் சி இப்ராஹிம் அலி, ஆப்ஷன் டி தௌலத் கான் லோடி. ஓகே, டெல்லி சுல்தானேட்டின் கடைசி அரசர் யார்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் லோடி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே உள்ளவற்றில் கொண்டு சரியான விடையளி. கூற்று ஏ குதிரைக்கு சூடு போடும் முறையை அலாவுதீன் கில்ஜி அறிமுகப்படுத்தினார். காரணம் ஆர் போர் பயிற்சியளிக்கப்பட்ட குதிரைகளை மாறாமல் இருக்க. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ சரி ஆனால் ஆர் தவறு, ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல, ஆப்ஷன் சி ஏ தவறு ஆனால் ஆர் சரி, ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஓகே, கீழ் உள்ளவற்றை கொண்டு சரியான விடையளி. கூற்று ஏ குதிரைக்கு சூடு போடும் முறையை அலாவுதீன் கில்ஜி அறிமுகப்படுத்தினார். காரணம் ஆர் போர் பயிற்சியளிக்கப்பட்ட குதிரைகள் மாறாமல் இருக்க. இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விவசாயத்திற்காக யமுனை நதியில் இருந்து ஹீசர் நதி வரை 150 மைல் நீளமுடைய கால்வாயை அமைத்தவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ குத்புதீன் ஐபக், ஆப்ஷன் பி பிரைஸ் ஷா துக்ளக், ஆப்ஷன் சி கிசார் கான், ஆப்ஷன் டி சிக்கந்தர் லோடி.
ஓகே. விவசாயத்திற்காக யமுனை நதியிலிருந்து ஹீசார் நதி வரை 150 மைல் நீளமுடைய கால்வாயை அமைத்தவர் யார்? இதற்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பீரேஷ் ஷா துக்ளக். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐரோப்பிய பாணியில் இராணுவ பயிற்சி அளித்த முதல் இந்திய பகுதி எது? ஆப்ஷன் ஏ கோல்கொண்டா, ஆப்ஷன் பி மைசூர், ஆப்ஷன் சி அவுத், ஆப்ஷன் டி காஷ்மீர். ஓகே. ஐரோப்பிய பாணியில் இராணுவ பயிற்சி அளித்த முதல் இந்திய பகுதி எது? இப்போ இதற்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மைசூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி செய்த 5 வம்சங்களை வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ அடிமை, கில்ஜி, துக்ளக், சைது, லோடி. ஆப்ஷன் பி கில்ஜி, அடிமை, துக்ளக், லோடி, சையது. ஆப்ஷன் சி லோடி, சையது, துக்ளக், கில்ஜி, அடிமை. ஆப்ஷன் டி அடிமை, லோடி, சையது, கில்ஜி, துக்ளக். ஓகே. டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி செய்த 5 வம்சங்களை வரிசைப்படுத்துக. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடிமை, கில்ஜி, துக்ளக், சையது, லோடி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிபி 1398 தைமூர் இந்தியா மீது படையெடுத்த போது டெல்லியின் சுல்தானாக இருந்தவர். ஆப்ஷன் ஏ நசீருதீன் முகமது ஷா, ஆப்ஷன் பி முல்லு இக்பால், ஆப்ஷன் சி கீசிர் கான், ஆப்ஷன் டி கியாசுதீன் துக்ளக். ஓகே. கிபி 1398 தைமூர் இந்தியா மீது படையெடுத்த போது டெல்லியில் சுல்தானாக இருந்தவர். இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நசீருதீன் முகமது ஷா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் துருக்கிய ஆட்சி உண்மையில் நிறுவியவர் என கூறப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ கியாசுதீன், ஆப்ஷன் பி தாஜுல் இடில்ஸ், ஆப்ஷன் சி முகமது கோரி, ஆப்ஷன் டி குத்புதீன்.
ஓகே. இந்தியாவில் துருக்கிய ஆட்சி உண்மையில் நிறுவியவர் என கூறப்படுபவர் யார்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, குத்புதீன். ஓகே. டெல்லி சுல்தானியர்கள் ஆட்சி காலத்தில் இராணுவ மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ திவான் ஐ அரிஸ், ஆப்ஷன் பி திவான் ஐ இன்சா, ஆப்ஷன் சி திவான் ஐ ரசலட், ஆப்ஷன் டி திவான் ஐ காஜா. ஓகே. டெல்லி சுல்தானியர்கள் ஆட்சி காலத்தில் இராணுவ மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திவான் ஐ அரிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். கிபி 1526ஆம் ஆண்டு இப்ராஹிம் லோடியின் மீது வெற்றி கொண்டாட்டத்தின் நினைவாக பானிப்பட்டில் பாபர் உருவாக்கிய தோட்டத்தின் பெயரை குறியிடுக. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ அக்ரா பாக், ஆப்ஷன் பி கபூல் பாக், ஆப்ஷன் சி அம்பர் பாக், ஆப்ஷன் டி ஜோத்பூர் பாக். ஓகே. கிபி 1526ஆம் ஆண்டு இப்ராஹிம் லோடியின் மீது வெற்றி கொண்டாட்டத்தின் நினைவாக பானிப்பட்டில் பாபர் உருவாக்கிய தோட்டத்தின் பெயரை குறிப்பிடுக. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கபூல் பாக். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாரித்தின் உண்மையான பெயர்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஷெர்ஷா, ஆப்ஷன் பி இப்ராஹிம் லோடி, ஆப்ஷன் சி சிக்கந்தர் லோடி, ஆப்ஷன் டி அலாவுதீன். ஓகே. பாரித்தின் உண்மையான பெயர்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஷெர்ஷா. நெக்ஸ்ட் கொஸ்டின். புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பஹலூன் கான் லோடி, ஆப்ஷன் பி இப்ராஹிம் லோடி, ஆப்ஷன் சி சர்கான் லோடி, ஆப்ஷன் டி இல்துமிஸ்.
ஓகே. புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் யார்? இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, செர்கான் லோடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், குதுப் மினார் என்னும் கோபுர கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தவர்? ஆப்ஷன் ஏ இல்துமிஸ், ஆப்ஷன் பி ஆரம்சா, ஆப்ஷன் சி குத்புதீன் ஐபக், ஆப்ஷன் டி ஃபிரோஸ் ஷா. ஓகே. குதுப் மினார் எனும் கோபுர கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தவர்? இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, குத்புதீன் ஐபக். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த டெல்லி சுல்தான் இந்தியாவில் அங்காடி சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார்? ஆப்ஷன் ஏ குத்புதீன் ஐபக், ஆப்ஷன் பி அலாவுதீன் கில்ஜி, ஆப்ஷன் சி முகமது பின் துக்ளக், ஆப்ஷன் டி இப்ராஹிம் லோடி. ஓகே. எந்த டெல்லி சுல்தான் இந்தியாவில் அங்காடி சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அலாவுதீன் கில்ஜி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய பார்ட் 1 வீடியோ முடிவடைந்து விட்டது. இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.